ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்போர்ட்ஸ் மீடியா. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து 5 டெஸ்ட் சீரீஸ் நடந்துகிட்ருக்கு. லாஸ்ட் வீக் லீட்ஸில் ஃபஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதோட ரிவ்யூவும் அடுத்த டெஸ்ட் எட்பாஸ்டனில் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றின ப்ரிவியூவும் சின்னதாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டாஸில் வின் பண்ண இங்கிலாந்து ஃபீல்டிங் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்தியன் சைடில் ஜெய்ஸ்வாலும் ராகுலும் ஓப்பனிங் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு 8 to 9 ஹவர்ஸ் ரொம்ப நல்லாவே விளையாண்டுருந்தாங்க. லீவ் பண்ண வேண்டிய பாலை லீவ் பண்ணி எக்ஸாக்ட் மேலே பவுண்ட்ரிக்கு அனுப்பிச்சு ரொம்ப நல்லாவே விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கிலாந்து பவுலர்ஸோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபஸ்ட் ஹவரில் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு. அவங்க எவ்வளோ இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்காங்க. அவங்க சைடில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இல்லாத ரொம்ப ட்ரபிள் பண்ணிச்சு அவங்களேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் தான் ஓரளவுக்கு அந்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு ட்ரபிள் பண்ணுற பால்லாம் போட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஓவரில் ரொம்ப நல்லாவே இங்கிலாந்து பிளேயர்ஸும் போட்டாங்க. ஒரு சில பால் எக்ஸ்ட்ரா நிறையா போட்டாங்க. ஆனாலும் இந்தியன் பிளேயர்ஸ் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூவில் சொல்லியிருந்த மாதிரி நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாங்க. இந்தியன் டீமோட ஸ்கோரிங் ரேட்டும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி லஞ்சுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஒரு கவர் ட்ரைவ் ஆட போய் ராகுல் ஸ்லிப்பில் ரூட்டை கேட்ச் கொடுத்து அன்ஃபார்ச்சுனேட்லி வெளியேட்டார். ரொம்ப நல்லாவே ராகுல் ஆடிட்டு இருந்தார். அவரை தொடர்ந்து வந்த டெபியூட்டன் சாய் சுதர்ஷன் அந்த ஒரு டெபியூட் ப்ரெஷர்லேயே அந்த ஒரு பதற்றத்துலேயே ஈஸியாக தன்னோட விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டார். அந்த பால் அவர் லீவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு டெபியூட் டென்ஷனில் அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஒரு பதற்றமான சூழ்நிலையில் அவரோட விக்கெட்டை ரன் அடிக்காமல் கொடுத்துட்டு போயிட்டார். அடுத்த லஞ்சுக்கு அப்புறம் ஜெய்ஸ்வாலோடு உள்ள வந்த கில்லு கேப்டனாக தன்னோட ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஆடி இருக்கிறாரு. அது இல்லாமல் நம்பர் 4ங்கிற பொசிஷனில் இது வரைக்கும் டெண்டுல்கரும் கோலி இந்த மாதிரி ஜாம்பானா விளையாண்டுட்டு இருந்த பிளேஸில் கில்லை விளையாடுறாரு. போன சீரீஸில் லாஸ்ட்டாக விளையாண்ட டெஸ்ட் சீரீஸ்லேயும் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணதுனால அவர் மேலே ஏகப்பட்ட ப்ரெஷரு. ரொம்ப நல்லாவே அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி ரொம்ப நல்லாவே விளையாண்டார். அவரோட சேர்ந்து ஜெய்ஸ்வாலும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. அந்த செகண்ட் செஷன் ஃபுல்லாக விக்கெட் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அவர் கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 130 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. ஜெய்ஸ்வால் 100 அடித்தார். இங்கிலாந்துக்கு எதிராக ஜெய்ஸ்வால் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இது வரைக்கும் அவரோட ஆவரேஜ் அரௌண்ட் 78 இருக்குது இங்கிலாண்டோட. செகண்ட் செஷன் ஃபுல்லாக விக்கெட்டும் இல்லாமல் இருந்த இந்தியன் டீமால் தேர்ட் செஷனில் அது கண்டினியூ பண்ண முடியலை. தேர்ட் செஷன் ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்தில் ஜெய்ஸ்வால் 100 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் உள்ளே வந்தார் நம்பர் 5ல். யாருமே இதை எதிர்பார்க்கல. ரிஷப் பண்ட் உள்ள நம்பர் 5ல் வருவார் அப்படின்ட்டு எல்லாருமே கருண் நாயர் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு மூவ் மாதிரி தான் தோணுச்சு. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனை ஓப்பனிங்லேருந்தே இந்தியன் டீம் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கும் அந்த லைன் அண்ட் லென்த்து பிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அது மாதிரி ரிஷப் பண்ட் வந்த உடனே 2வது பால்லே பென் ஸ்டோக்ஸ் பவுலிங் போட்டார். அது தலைக்கு நேராகவே ஒரு பவுண்ட்ரி ஒன்று அடித்து நான் இப்படி தான் ஒரு அக்ரெசிவாக ஆட போகிறேங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன நினச்சாலும் தெரியல, ரொம்ப காமாக கம்போஸாக ரொம்ப நேரம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தார். அவர் இந்த அளவுக்கு பொறுமையாக விளையாண்டு இப்போ டெஸ்ட் மேட்ச்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. நல்ல ஒரு கேப்டன்ஷிப், நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்போட கில்லோட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்புக்கு கொடுத்துருந்தார். ஒருவேளை அவங்க 2 பேரும் அண்டர் 19 டேஸ்லேருந்து ஒன்றா விளையாடுறதுனால 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2 பேருமே இன்பிட்வீன் பால்ஸ் பிச்சில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதே நம்மளால் அந்த ஸ்டெம்ப் மைக் மூலிமா நல்லா கேட்க முடிஞ்சிச்சு. 2 பேருக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கு, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அவங்களும் பில்ட் பண்ணாங்க. மொத்தமாக அந்த டேயில் இங்கிலாந்து 85 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாங்க. இந்தியா 359 ரன் அடிச்சிருந்தாங்க. 3 விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. நல்லாவே அவே டூரு ஃபஸ்ட் டெஸ்ட்டு ஃபஸ்ட் டே இந்தியா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும்.
டே 2ல் இந்தியாவோட அப்ரோச் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கும். கில்லும் வந்து ஓரளவுக்கு நல்லா விளையாடிட்டு இருக்கிறாரு. அதர் சைடு பேண்ட்டும் வந்து அக்ரெசிவ் மோடுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் தோணுச்சு டே 2வை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரியே வந்து 2 பேரும் நல்லாவே டே 2 இயர்லி அந்த 1 ஹவர் வந்து நல்லாவே விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் இங்கிலாந்து பவுலர்ஸு ரொம்ப திணறினாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு வழியாக அதுக்கப்புறம் கில்லு வந்து 134 ரன் எடுத்தப்போ வந்து ஷோஹைப் பஷீர் பாலில் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணாங்க இங்கிலாந்து டீமு. இது வரைக்கும் வந்து இந்தியா வந்து ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து மிடில் ஆர்டரும் லோவர் ஆர்டரும் வந்துட்டு அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. அடுத்த 7 விக்கெட்டை வந்து 12 ஓவரில் வெறும் 25-30 ரன்னுக்குள்ளேயே வந்து கொடுத்துட்டாங்க. இது தான் வந்து மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த 4 செஷன் ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவோட கையில் தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்தது சடனாக வந்து கேமை வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஒரு 550-600 ரன்ஸ் கிட்ட போவாங்கன்னு நினச்சோம் டே 1 அவங்க கம்ப்ளீட் பண்ண ஸ்டைலை பார்க்கும்போது. ஆனால் இந்தியா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 471 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸாக வந்து ஜாக் க்ரௌலியும் பென் டக்கெட்டும் வந்திருந்தாங்க. பும்ரா தான் இந்தியாவோட அட்டாக் ஓப்பன் பண்ணார். ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து க்ரௌலி அவுட் ஆக்கியிருந்தார் பும்ரா. இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா வந்து இயர்லி வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா பேட் பண்ணும்போது இங்கிலாந்து பவுலர்ஸால் அந்த நியூ பாலில் வந்து ஒரு 10 to 12 ஓவர்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஆனால் வந்து பும்ரா வந்து அந்த ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வந்து க்ரௌலியை விக்கெட் எடுத்தது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் தோணுச்சு. நம்பர் 3ல் உள்ள வந்து ஆலிவ் பப்பும் பென் டக்கெட்டும் வந்து ரொம்ப நல்லாவே இங்கிலாண்டுக்காக ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை க்ரியேட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆலிவ் பப்பு வந்து பும்ராவோட பாலை வந்து ரொம்ப லீவ் பண்ணி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி டிஃபென்ஸ் மோடில் தான் ஆடிக்கிட்டு இருந்தார். ஆனால் பென் டக்கெட் வந்து ரொம்ப பும்ரா வந்து அக்ரெசிவாக வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தார் அதர் சைடு. இது பார்க்குறதுக்கு வந்து அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் தோணுச்சு. இந்தியன் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பும்ராவை தவிர மற்ற எல்லாருமே வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. ரன்ஸும் நிறைய லீக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து 6 ரன்னுக்கு மேலே போயிட்டு இருந்தார் ஒவ்வொரு ஓவருக்கும். விக்கெட்டும் விழலை. ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க டக்கெட்டும் போப்பும். அதுக்கப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப்பையும் பும்ரா தான் பிரேக் பண்ணார். ஆனால் வந்து இந்தியன் டீம் பண்ண தப்பு வந்து எதுக்காக வந்து ஷார்துல் தாக்கூரை எடுத்தாங்கன்ட்டு தெரில. அவர் தான் வந்து டீமோட ஃபோர்த் சீமராக இருந்திருக்கிறாரு. ஸோ அவரை வந்து 40வது ஓவரில் தான் யூஸ் பண்ணாங்க. இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல. அப்புறம் எதுக்காக வந்து தாக்கூரை எடுத்தாங்கிற மாதிரி நிறைய வந்து கிரிட்டிசிசம் வந்துச்சு. இது ஃபஸ்ட் கேம் கில்லுக்கு கேப்டன்சியில் அப்படிங்கிறதுனால அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஐடியா கொடுக்கறதுக்கும் ஒரு சீனியர் பிளேயர்ஸு இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து கில்லோட கேப்டன்ஷிப் எரரில் நல்லாவே தெரியுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ விக்கெட் விழுந்தாலும் இங்கிலாந்து வந்து நல்ல ரேட்டில் தான் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து 350க்கு 6 விக்கெட்டுன்னு விழுந்துருச்சு. இப்படி இருக்கும்போது எப்படியும் இந்தியாவில் இன்னும் ஒரு சாலிடாக ஒரு 50-60 ரன் லீடு எடுத்துடலாங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் இந்தியன் சைடில் எதை வந்து இந்தியன் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் செய்யலையோ அதை வந்து அருமையாக வந்து இங்கிலாந்து லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் செஞ்சாங்க. அவங்க வந்து அந்த 7th விக்கெட் 8th விக்கெட் 2 பார்ட்னர்ஷிப்பும் சேர்த்து கிட்டத்தட்ட 100 ரன் அடிச்சிருந்தாங்க. அது வந்து லீடை வந்து டோட்டலாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. கேமையும் வந்து வெல் பேலன்ஸ்டாக கொண்டு வந்துருச்சு. ஓவராலாக வந்து இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 465 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இந்தியாவோட 6 ரன் தான் கம்மி. ஸோ வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து இந்தியாவோட லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணல. அது மாதிரி பவுலர்ஸும் வந்து இங்கிலாண்டோட லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை பர்ஃபார்ம் பண்ண விட்டுட்டாங்க. இதனால் வந்து அந்த 100 ரன்னுங்கிறது ரொம்ப பெரிய லீடை வந்து நமக்கு இல்லாமல் ஆக்கிடுச்சு. இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரொம்ப இயர்லியாகவே அவுட் ஆகிட்டார் 4 ரன்னுக்கு. அதர் சைட் ராகுல் ரொம்ப அருமையாக விளாண்டாருன்னு சொல்லலாம். அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ்னு கூட இதை நம்ம சொல்லலாம். அது மாதிரி வந்து டெபியூட்டன் சாய் சுதர்சன் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு நல்ல கம்பெனி கொடுத்தாரு. அவரோட ஷார்ட் செலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருந்த ப்ரெஷர் வந்து அவருக்கு இப்போ தெரியலை. நல்லாவே விளாண்டுட்டு இருந்தார். 2 பேரும் சேர்ந்து ஒரு 60 ரன் பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தாங்க. அதுக்கடையில் சாய் சுதர்சன் அரௌண்ட் 30 ரனில் வந்து அவுட் ஆகிட்டார். அடுத்து வந்து கேப்டன் கில்லும் 4 ரனில் அவுட் ஆகிட்டார். இதுக்கப்புறமா ரிஷப் பந்தும் கேஎல் ராகுலும் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்பு கொடுத்தாங்க. 2 பேருமே செஞ்சுரி அடித்தாங்க. இதில் குறிப்பாக சொல்லணுன்னா ரிஷப் பந்துக்கு வந்து இது வந்து இந்த மேட்ச்சில் 2வது செஞ்சுரி.
ரிஷப் பண்டோட கேம்லேயும் வந்து ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. எல்லா பாலையுமே அடிக்காமல் நல்லாவே வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டிய பாலை டிஃபெண்ட் பண்ணி லீவ் பண்ணுற பாலை லீவ் பண்ணி ரொம்ப அருமையாகவே விளையாண்டுட்டு இருந்தார். கேஎல் ராகுலோட இன்னிங்ஸும் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அதை நம்ம வந்து பார்க்கலாம், இன்னும் பல தடவை கூட வந்து ரிப்ளே பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருந்தார். ஒன்ஸ் அகெயின் வந்து இந்தியன் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸும் வந்து அதே மாதிரி இந்த செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் 30 ரன்னுக்கு 6 விக்கெட்டு கொடுத்துட்டாங்க ஓவராலாக. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா வந்து 364க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இப்போ ஓவரால் லீட் வந்து 370. ஸோ இங்கிலாண்டுக்கு வந்து 371 டார்கெட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3.5 செஷன் கையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால வந்து இது ரொம்ப சேஸபிள், ஈஸியாக சேஸ் பண்ணிவிடுவாங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அது மாதிரி தான் இங்கிலாண்டும் வந்து அந்த டேவை ஃபினிஷ் பண்ணும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் அரௌண்ட் 30 ரன்ஸில் நோ லாஸில் முடிச்சிருந்தாங்க. ஃபைனல் டேயில் இந்தியன் பவுலர்ஸ் வந்து எவ்வளோதோ ட்ரை பண்ணி வந்து ஏர்லியாக விக்கெட் எடுக்க முடியலை. ஜாக் ரோலியும் சரி, பென் டக்கெட்டும் சரி அருமையாக விளாண்டாங்க. இந்தியன் சைடில் வந்து பும்ராவை தவிர வேறு யாருமே வந்து அந்தளவுக்கு பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு ஃபியர் கொடுக்குற மாதிரியான பால்ஸ் எதுவும் போடலைன்னு தான் சொல்லணும். ரன்னும் ரொம்ப ஈஸியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பார்ட்னர்ஷிப் வந்து 188 ரன்ஸுக்கு வந்து பிரசித் கிருஷ்ணா பிரேக் பண்ணார் ஒரு வழியாக. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து கேம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கிலாந்து வந்து அந்த டேயில் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா 42 ஓவர்லேயே வந்து 180 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. இன்னும் எப்படியும் வந்து அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது வந்து ஒரு 200 ரன்ஸ் தான். அவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட 60 ஓவர்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்களால அடிச்சிட முடியுங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அது மாதிரியே தான் விளையாண்டாங்க. பென் டக்கெட்டும் வந்து ரொம்ப அக்ரெசிவாக விளையாண்டுட்டு இருந்தார். இந்தியன் பவுலர்ஸ் எல்லாரையும் வந்து ரொம்ப கமாண்டிங்காக வந்து அவர் விளையாண்டுட்டு இருந்தாருன்னு தான் சொல்லணும். இதுக்கிடையில் வந்து இந்தியா வந்து ஒரு குயிக்காக வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலும் லேசாக இந்தியா கேமுக்குள்ளே வர மாதிரி தெரிஞ்சு. ஆனால் வந்து சீனியர்ஸ் பென் ஸ்டோக்ஸும் ஜோ ரூட்டும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் வந்து இங்கிலாண்டை ரொம்ப ஈஸியாக வந்து அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்றே சொல்லலாம். ஸோ ஓவராலாக இங்கிலாந்து வந்து 5 விக்கெட்டு டிஃப்ரென்ஸில் வின் பண்ணாங்க ஃபஸ்ட் டெஸ்ட்டை. அடுத்ததாக வந்து வர 2ஆம் தேதி புதன்கிழமை எட்பஸ்டனில் செகண்ட் டெஸ்ட் நடக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமான போட்டியாக இருக்கும் இந்த சீரீஸில். ஏன்னா இதில் இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த 3 மேட்சுமே வந்து இந்தியா ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷனு. ஸோ ஈஸியாக வந்து இங்கிலாந்து சீரீஸை வின் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த கேம் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான கேமு. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா பும்ராவோட செலெக்ஷன் வந்து இந்த மேட்ச்சில் இருக்காதுங்கிற மாதிரி செய்தி இருக்குது. பும்ரா விளையாட மாட்டார், அவருக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அதுவும் என்னங்கிறது ஒன்றும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. அது வந்து ஸ்குவாடு வெளியாகும் போது தான் நமக்கு தெரிய வரும். அடுத்தது இங்கிலாந்து ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து 14 பேர் கொண்ட ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதோடு வந்து ப்ளஸ் வந்து ஜெஃப்ரா ஆர்ச்சரை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பீர் ஹெட்டு, அவர் ஃபாஸ்ட் பவுலரு. அவர் வந்து லாஸ்ட்டாக வந்து 2022 விளையாண்டார் டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு டெஸ்ட் டீமுக்குள்ளே வராரு. அது மாதிரி வந்து இந்தியன் டீமில் வந்து ஹர்ஷித் ராணா வந்து போன ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வந்து ஸ்குவாட் அந்த டீமில் இருந்தார். பிளேயிங் லெவனில் கிடையாது, டீமில் இருந்தார். அவர் வந்து இப்போ இந்தியாவுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா அன்சுல் கம்போஜ் வந்து இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டார். ஸோ அவர் இருப்பார். அதனால் ஹர்ஷித் ராணா வந்து இப்போ இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறதா ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. எட்பஸ்டனை பொறுத்த வரைக்கும் வெதர் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டே 1 புதன்கிழமை வந்து இயர்லியாக கொஞ்சம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா வந்து அங்கே உள்ள வெதர் ரிப்போர்ட்டு சொல்கிறாங்க. மற்றபடி வந்து லேட்டர் இந்த ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு மழை இருக்காது, கொஞ்சம் சன்னியாகவும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் டே 2 டே 3 உங்களுக்கு கொஞ்சம் க்ளௌடியாக தான் இருக்குங்கிற மாதிரியும், டே 4 டே 5 வந்து மழை வர்றதுக்கான சான்சஸ் இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு ப்ரிடிக்ட் தான். அன்றைக்கி டேயில் வந்து நமக்கு மேட்ச் நடக்கும்போது தான் தெரியும் மழை பெய்யுதா மழை இல்லையா அப்படின்ட்டு. இதெல்லாம் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு அப்டேட் மட்டும்தான், இது கன்ஃபர்மேஷனான இது கிடையாது. அடுத்தது பிச்சை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து அங்கே வந்து இயர்லி டேஸில் வந்துட்டு பேஸ் பவுலர்ஸ்க்கு நல்ல பவுன்ஸ் இருக்குங்கிற மாதிரியான ட்ராக் தான். கேம் போக போக ஸ்பின்னர்ஸும் வந்து அதில் வந்து உள்ளே வந்து விளையாடுறதுக்கான சான்சஸ் நல்லா அதிகமாகவே இருக்குது. மோஸ்ட்லி இப்போ வந்து இங்கிலாந்து டீம் விளையாடுற கேம் அப்ரோச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குலாம் வந்து ஹோமில் ஃப்ளாட் ட்ராக் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ லீட்ஸ் மாதிரியே வந்து இங்கேயும்
ஃப்ளாட் ட்ராக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் அந்த மேட்ச்சுக்கு என்னோடய பிளேயிங் 11 சொன்னால் வந்து ஒன்றும் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு பிளேயரு ஜெஃப்ரா ஆர்ச்சர் வந்து ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அவரும் வந்து இந்த ரீசெண்ட் டைமில் வந்து ஒரே ஒரு கவுண்டி கேம் எடுத்து தான் விளாண்டுருக்காரு. அப்படிங்கிறதுனால அவரும் வந்து ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்திருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால உடனே கேம் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அன்சேஞ்சாக தான் போவாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இங்கிலாந்து 11 பொறுத்த வரைக்கும் என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். பென் டக்கெட்டும் ஜாக் ரவுலியும் தான் ஓப்பனிங் வருவாங்க. அது மாதிரி அவுலி பாப்பு இருப்பார். நம்பர் 4 ரூட் வருவார். நம்பர் 5 ஹாரி ப்ரூக்கு, கேப்டன் ஸ்டோக்ஸு, அப்புறம் கீப்பராக ஸ்மித் இருப்பார். ஆல்ரவுண்டர் கிறிஸ் ஒர்க்ஸ் இருப்பார். அப்புறம் பேஸ் பவுலர் வந்து கார்ஸே இருப்பார். அப்புறம் டங்கும் இருப்பார். பை சான்ஸ் அவங்க வந்து ஜெஃப்ரா ஆர்ச்சரை கொண்டு வரணும்னு நினச்சாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களால வந்துட்டு பஷீர் மட்டும்தான் எடுத்துகிட்டு அவரை கொண்டு வர முடியும். அந்த மாதிரி தான் போவாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதர் சைடு இங்கிலாந்துக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த ஓவர் ரேட் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது. அதனால் வந்து இப்போ அவங்க டிலே பண்ணாங்க, ஓவர் ரேட் கம்மியாக இருக்குது இந்த மேட்ச்சில் அப்படின்னா வந்து அடுத்த மேட்ச்சு மேபி பென் ஸ்டோக்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட இருக்குங்கிறதுனால அந்த ரிஸ்க் இருப்பாங்களாங்கிறது தெரியலை. ஸோ ஷொஹைப் பஷீரை வச்சுக்கிட்டு அதோட ஓவர் ரேட் மேனேஜ் பண்ணுற ரூட்டையும் வச்சுக்கிட்டு ஸ்பின்னர்ஸை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதர் சைடு வந்து இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு லாங் டோர்னமெண்ட், 5 டெஸ்ட்டு. அப்படிங்கும்போது ஒரு டெஸ்ட்டில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறதுனால நிறையா சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த 18 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஸ்குவாடை வந்து இங்கிலாண்டு கூட்டிகிட்டு போயிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த பிளேயர்ஸ் மேலே நம்ம கான்ஃபிடென்ட் வச்சு இதில் இந்த 11 பிளேயர்ஸ் வந்து நான் அன்சேஞ்சாக தான் நான் போவேன். இஃப் பும்ரா விளையாடலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் வந்து பும்ராவுக்கு பதில் ஆகாஷ் தீப்பை ஆட் பண்ணுவேன். மற்றபடி இதில் நான் வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டேன். இல்லை பிளேயருமே வந்து பொட்டென்ஷியல் நல்லா இருக்கிற பிளேயர்ஸு. ஸோ வந்து எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணணுங்கிறது வந்துட்டு நல்லாவே தெரியும். எல்லாருமே வந்து குயிக்கு. ஸோ என்னோடய பிளேயிங் 11 வந்து இந்தியாவுக்கு வந்து நான் வந்து பும்ரா இல்லைன்ட்டு நான் இது பண்ண போகிறேன். பும்ரா இந்த மேட்ச் ரெஸ்ட்டு என்னோடய ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். ஓப்பனிங்கில் வந்துட்டு கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் விளையாடுவாங்க. அப்புறம் சாய் சுதர்சன் கண்டிப்பாக வந்து ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்கிறாரு. நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற பிளேயரு, நல்லா விளையாடுவார். அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ நம்பர் 3 சாய் சுதர்சன், நம்பர் 4 கில்லு, நம்பர் 5 ரிஷப் பந்த், அப்புறம் கருண் நாயர் போன மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலை. அதனால் வந்து அந்த ஒரு மேட்சை வச்சுக்கிட்டு நம்ம அவரை எடுக்கலை. அப்படிங்கிறதுனால டொமஸ்டிக்கில் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. கொஞ்சம் சான்ஸ், இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ அவர் ஒருவர் கருண் நாயர், அப்புறம் ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் ஷார்துல் தாக்கூர். அவர் வந்து போன மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் ஒழுங்காக யூஸ் பண்ணல. செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பவுலிங் போட்டிருக்கிறாரு, 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அவருக்கு இங்கிலாந்து ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே ஃபஸ்ட் மேட்ச்சு ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுற எபிலிட்டிலாம் இருக்குது. இன்னொன்று பும்ராவும் இல்லை அப்படிங்கிற வாசி வந்து ஷார்துல் தாக்கூரையும் எடுத்துட்டோம்னா ரொம்ப பவுலிங் அட்டாக் வந்து ரொம்ப யங்காக தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஹர்ஷ்தீப்பை கொண்டு வரோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து பேட்டிங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணாது. ஸோ என்னோடய இது வந்து இந்த மேட்ச்சு நான் வந்து ஹர்ஷ்தீப்பை நான் ஆட வைக்கலை. அதுக்கு பதில் ஷார்துல் தான் விளாடுவார் கண்டினியூவாக. அப்புறம் பும்ரா இல்லை அப்படிங்கிறதுனால ஆகாஷ் தீப் விளாடுவார். அப்புறம் சிராஜ் வந்து பவுலிங் அட்டாக்கர் இருந்து லீட் பண்ணுவார். அப்புறம் பிரசித் கிருஷ்ணா இருக்கிறாரு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா பவுலிங் தான் வந்து பும்ரா இல்லாமல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியலை. ஏன்னா வந்து அவங்க ஆப்போசிட் இங்கிலாண்டோட அப்ரோச் வந்து ஓவராலாக வந்து அக்ரெசிவாக தான் இருக்கும். பும்ரா வந்து சில பேர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால வந்துட்டு இது மற்ற பவுலர்ஸுக்கும் பண்ணுவாங்களாங்கிறது தெரியாது. அந்த ப்ரெஷரை எப்படி வந்துட்டு அவங்க நம்ம பவுலர்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். இயர்லியாக விக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒன்று மேக்ஸிமம் வந்து கில்லு வந்து அட்டாக்கிங் ஃபீல்ட்லேயே இருக்கிறது நல்லது. ஒரு 2 ஷாட் அடிக்கிறாங்க அப்படின்னா உடனே வந்து டிஃபென்சிவாக வந்து ஃபீல்டிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. விக்கெட் கண்டிப்பாக வரும். அவரும் கேப்டன்ஷிப் வந்து புதுசு அப்படிங்கிறதுனால ஒரு டஃப் டூரில் போய் அவையில் விளையாடிட்டுருக்காரு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சில தப்புகள் வரதான் செய்யும் கேப்டன்ஷிப் டெசிஷனில். அதெல்லாம் நம்ம போக போக தான் அவர் எப்படி அதெல்லாம் மாற்றிக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதர் சைடு நம்ம வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேட்ச்சை நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அடுத்த 3 மேட்ச் ஜெயிச்சோம்னா தான் சீரீஸ் வின் பண்ண முடியுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆகிடும். அது ரொம்ப டஃப்பு, சான்சஸ் ரொம்ப கம்மி தான், முடியாதுன்னு சொல்லலை.
ஆனாலும் இந்த மேட்ச் வந்து நம்ம ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மோடு வந்துட்டு ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கான்ஃபிடென்ஸ் நல்லா இருக்கும், மோரலும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ அடுத்த மேட்ச்சு வந்து நம்ம லார்ட்ஸில் விளையாட போகிறோங்கும் போது அங்கே ஏற்கனவே நம்மளுக்கு விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா இந்த கிரவுண்டில் எட்பஸ்டனில் வந்து நம்ம இது வரைக்கும் இங்கிலாண்டோட ஜெயிச்சதே கிடையாதுங்கிற ஒரு பேட் ரெக்கார்டு இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி இந்தியன் டீம் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்ட்டு. மெயினாக வந்து இந்தியன் லோவர் ஆர்டர் வந்து அந்த 8, 9, 10, 11 இவங்க இந்த 4 பேரும் வந்து அட்லீஸ்ட் ஈச் வந்து ஒரு 10 ரன்னாச்சும் அடித்து ஒரு 40, 50 ரன் ஆட் பண்ணணும். ஏன்னா 2 மேட்ச்சு சேர்த்து அவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. ஸோ பார்ப்போம் எப்படி டீம் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குது, உங்களுக்கு இன்னும் என்னென்ன தேவைப்படுது, இல்லை நான் எதுவும் தப்பாக பேசியிருக்கிறேன்னா டீட்டெயில்ஸ்லாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படிலாம் எது இருந்துச்சுனாலும் நான் நெக்ஸ்ட் டைம் திருத்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.